அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கம்மங்கூழ் தான். கம்மங்கூழ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெயில் காலத்துக்கு இது ரொம்ப கூலிங்காக ஆக்கி விடும் உடம்ப. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் நான் காலையில் ஒரு 4 மணிக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கம்பு நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ 3 மணி நேரம் ஊறியிருக்கு. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச கம்பை நான் இப்போ பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இது இட்லி மாவு பதத்துக்கு தான் என்னால் அரைக்க முடிஞ்சிச்சு. என் ஜார் அந்த அளவுக்கு தான் அரைச்சிச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நைஸாக அரைக்கும்போது உங்களுக்கு வேகிறது சீக்கிரமே வெந்துடும். புழுங்கியும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் அரைக்கும்போது பதம் பார்க்குறதுக்காக அப்பப்போ கையை விட்டு கழுவுன தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. அதோடு இன்னொரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுலேயே உப்பு போட்டு கம்மங்களிக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ அந்த தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ கொதித்த தண்ணியில் நம்ம அரைச்ச கம்பு மாவை ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி மலமலன்னு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும் இந்த கம்பு மாவை. இப்போ ஊற்றி நம்ம அந்த ஜாரையும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கலக்கி அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா கம்பு அதிகமான தண்ணி இழுக்காது. அதனால தான் கம்மியாக தண்ணி நம்ம ஊற்றி சேர்த்துக்கிறணும். இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டும்போது நீங்கள் உப்பு முதையே பார்த்துக்கோங்க. கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னாலும் பரவாயில்ல. அந்த களியாக சாப்பிட்றவங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் இது கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் கூழ் சாப்பிட்றவங்கன்னா நம்ம உப்பு கம்மியாக போட்டால் கூட நம்ம இதில் கரெக்டாக சேர்த்துக்கிறலாம். கூழ் கரைக்கும்போது இப்போ நல்லா கட்டி விடாமல் நல்லா கிண்டியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நான் ஊற்றின இந்த இதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே விட்டு நல்லா கிண்டிக்கங்க. இப்போ கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வலிச்சு விட்டுறலாம். நல்லா வலிச்சு விட்டுட்டு அடுப்பை சிம்பிளில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே புழுங்க விட்டுறலாம். இப்போ நல்லா புழுங்கிருச்சு களி நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நசுக்கி பார்க்கும்போது நெருன்னு இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கே தெரியும் வெந்த பக்குவம். நம்ம சாப்பாடு பதம் பார்க்குவோம்ல, அது மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி நல்லா நம்ம வெந்துருச்சு. இப்போ இது போல் இருக்கிற களியை நான் என் மகனுக்கு கூழாக குடிக்க மாட்டான். அவனுக்கு அதனால் இது உளுந்தங்களி, கருப்பு உளுந்தங்களின்னு சொல்லி கொடுத்துருவேன் நான். அதனால் அதுக்கு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு அவனுக்கு இதில் ஒரு தட்டில் ஒரு 2 கரண்டிலேருந்து 3 கரண்டி களி நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த குக்கரில் இருந்த களியை அப்படியே மூடி வச்சிடலாம். ஆறட்டும். அதுவாகவே ஆறிடும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கழித்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டி எடுத்து தண்ணியில் முக்கி இப்படி களியில் லைட்டாக அமுக்கி விடணும். அமுக்கி விடும்போது இப்போ கெட்டியாக இருந்தால் ஒட்டாது. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறனால ஒட்டுது. ஆனால் ஆறுனா சரியாக வந்துடும். இப்போ சூடாக இருக்கிறனால அவங்களுக்கு அப்படி இருக்குது. இப்படி மாதிரி ஒரு லைட்டாக ஒரு குழி போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்தா சுவையான கம்மங்களி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இப்படி நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குருவாங்க. கம்மங்களி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எங்களுக்கு நாங்கள் இது நல்லா களி ஆறிடுச்சு. எடுத்து வச்சுருந்த களி நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சோன்னு கலந்துட்டு நம்ம தயிர் ஊற்ற போகிறோம் அடுத்து. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டோம். ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கையை விட்டு பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் நல்லா ஓரளவுக்கு மீடியமாக புளித்த தயிர் ரொம்ப புளிக்கலை,
மீடியமாக புளிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிற தயிரை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கையை விட்டு கலந்து விட்டுட்டு நம்ம கூழுக்கு தேவையான அளவு, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி பதம் தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கங்க. நான் வந்து ஒரு அளவுக்கு தான் கெட்டி பதம் வச்சுருக்கேன், ரொம்ப கெட்டியாலாம் நான் குடிக்கலை. இப்போ நல்லா உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டு நல்லா கையை விட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துருவேன். ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு கூழ் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 கிண்ணத்தில் ஊற்றிக்கிடலாம். இது நாங்கள் 3 பேர்த்துக்கு கிண்டுனேன் இந்த களி. கூழ் வந்து 2 பேர்த்துக்கு. இப்போ மொத்தம் 3 பேர்த்துக்கு 1/4 கிலோ கரெக்டாக இருந்துச்சு. இதுபோல் இப்போ வெங்காயத்தை மேலே தூவிட்டு நம்ம குடித்தோம்னா சுவையான கம்மங்கூழ் ரெடி ஆகிரும். இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இரும்புச்சத்து அதிகம் உள்ள தானியம். அதனால் நம்மளும் இதை வாரத்துக்கு 1 முறையாவது 2 முறையாவது வீட்டில் இருக்கும்போது சேர்த்துக்கிறணும். இதுபோல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து நிற்கும். தேவையான வீடியோவை தேங்க்யூ.